தபூக் யுத்தத்திற்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். கஷ்டமான காலகட்டம், வறுமையான காலகட்டம், அதே நேரத்தில் கடினமான குளிரான காலம். அந்த தபூக் என்ற ஊர் இருக்குகிறதே, மதீனாவிலிருந்து வெகு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் போக வேண்டும், யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டும். சஹாபா பெருமக்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை எல்லாம், உங்களுக்கு செல்வங்கள் இருந்த அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிப்பதற்காக கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்ததைகளெல்லாம் தங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பங்கை வைத்துவிட்டு மறு பங்கை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறார்கள். தாங்களையும் அவர்கள் யுத்தத்துக்கு வருவதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் சரணடைந்து விடுகிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பகுதி பகுதியாக வைக்கிறார்கள். பகுதி பகுதியாக ஆக்கிவிட்டு ஒரு பகுதியை தங்களுடைய மனைவி மக்களுக்காக ஒதுக்கீடு செய்துவிட்டு மறு பகுதியை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே கொண்டு ஆஜர்படுத்துகிறார்கள். அவன் பார்த்தா நிறைய பொருள்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது நாம் தான் அதிகமான முறையிலே கொண்டு வந்திருக்கிறோம். அபூபக்கர் நாயகத்தை விடவும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அதிகமாக கொண்டு வந்து விடுகிறோம், அவர்களை விட நாம முந்தி விடுவோம் என்ற ஒரு நோக்கத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவர்களும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது சொல்கிறார்கள், நான் என்னுடைய சொத்துகள் சுகங்கள் எல்லாவற்றையும் பகுதி பகுதியாக ஆக்கி ஒரு பகுதியை என்னுடைய மனைவி மக்களுக்காக வைத்துவிட்டு மறுபகுதியை அல்லாஹ் ரசூலுக்காக இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே, என்னுடைய வீட்டில் இருந்தது எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன், வீட்டிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போதுதான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த காலகட்டத்தில் நம்மளை விடவும் அபூபக்கர் நாயகர்கள் மிஞ்சி விட்டார்கள், எனவே அபூபக்கர் நாயகத்தை மிஞ்சி நம்மால் போக முடியாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு பாசம் நேசத்தை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை விடவும் மேலாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் ஹிரா குகையிலே, சௌரு குகையிலே ஹிஜ்ரத்து போகக்கூடிய நேரத்திலே அந்த பாம்பு வந்து அவர்களை கொத்திய வரலாறுகள் எல்லாம் நீண்ட ஒரு வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயும் கூட நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்விதமான ஒரு நோவினையும் வந்துவிடக்கூடாது, அவருடைய தூக்கத்துக்கு கூட ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்ற நிலையிலே அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தோளிலே படுக்க அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் பாம்பு அவருடைய காலிலே கொத்துகிறது, விஷம் தலைக்கு ஏறுகிறது. தாங்க முடியாத அளவுக்கும் கூட அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுமைக்கு அப்பால் அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே சிந்தி விடுகிறது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்திலே பட்டு விடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடுகின்றார்கள். அப்போது கேட்கிறார்கள், என்ன என்று. பாம்பு என்னை கொட்டி இருக்குகிறது, வேதனையோ தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய அறியாத முறையில் என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் உங்களுடைய சென்னையிலேயே பட்டிருக்கிறது, அதனாலே உங்களுடைய தூக்கத்துக்கு நான் ஏதாவது இட செய்து விட்டேனோ என்று அழுகிறார்கள். அப்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அழக வேண்டியது இல்லை என்று அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுத நீரை தடவி அவர்களை சுகமாக ஆக்குகிறார்கள்.
அந்த காலகட்டத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய உயிரை விடவும் மேலாக நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நேசித்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நித்திரைக்கு கூட பங்கம் வந்துவிடக் கூடாது என்ற சிந்தனையிலே தான் அவர்கள் அந்த விஷத்தையும் கூட தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறதாக சரித்திரத்திலே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடு நிசையிலே அபூபக்கரே வாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே எல்லாவற்றையும், மனைவி மக்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்திலே நமக்கு சொத்துக்கள் வேண்டுமே, அதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனையே அவர்களுக்கு வரையில்லை. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். உடனே அப்படியே கிளம்பி போய்விடுகிறார்கள். காஃபிர்கள் எல்லாம் இவர்கள் போனதை குறித்து பல்வேறு இடங்களெல்லாம் தேடி தேடி திரிகிறார்கள். தேடி தேடி திரி கடைசியில் இந்த சௌரு குகைக்கும் வந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உற்று பார்த்தால் தென்பற்றுவிடும். தென்பட்டால் என்ன நடக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொய்து விடுவார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையையும் கொய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இக்கட்டான அந்த காலகட்டத்திலே தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கவலைப்பட்டு சொல்கிறார், நாயகமே, இதோ விரோதிகளுடைய பாதங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அவங்க மிதிக்கிறது, வர்றது, போறது எல்லாம் தெரிய வருகிறது. ஆனால் அவர்கள் நமக்கு உற்று உள்ளே நோக்கிவிட்டால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமே என்று கவலையிட்ட போதுதான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அங்கே யாரை முற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை முற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதே மாதிரி ஒரு காலகட்டம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரும்போது சொன்னார்கள், அந்த ஃபிரௌனுடைய பாட்டிகள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அங்கே போனால் விரோதிகள், எங்கே போனால் பஹ்ர கல்சும் என்று சொல்லக்கூடிய செங்கடல் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் போக வழி இல்லை, அங்கேயும் போக வழி இல்லை, நமக்கு அழிவுதான் வந்துவிடும், விரோதிகள் நம்மளை அழித்து விடுவார்கள் என்று அந்த காலகட்டத்திலே அந்த பனு இஸ்ராயல்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே முறைப்பாடு செய்த போது இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி என்று சொன்னார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இருக்கிறது, இன்ன மஇ, நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் இருந்து கொண்டிருக்கிறான், நமக்கு நேர்வழி காட்டுவான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்சும் என்று சொல்ல கடலை பிளந்து போகும்படியாக அவர்களை நஜாத்தாக வெற்றியாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது, இன்ன மழை, என்னோடு என்று முதல்க அவர்களை தான் உட்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் ரப்பி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை உட்படுத்தி என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்திலேயும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடைசியில ரப்பி என்று சொல்லும் போது ரப்பை முற்படுத்தி வைத்து விடுகிறார்கள். இருந்தாலும் இன்ன மழை முதன்மையாக அவர்களை தான் உட்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது இருக்கிறதே, அந்த விரோதிகளை விட்டு பாதுகாத்தது இருக்கிறது ஒரு அற்பமான பொருளின் மூலமாகத்தான். இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மிக போலியான வீடுகள், போலியான வீடு இது என்று சொன்னால் 8 கால் பூச்சி கிடக்கூடிய அந்த வீடு தான் போலியான வீடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய வலை பின்னிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சு எடுத்தா வீடெல்லாம் அழிஞ்சு போகிறது. அந்த 8 கால் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றியிருக்கிறான். இதைத்தான் இமாம் பூஸரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புர்தா ஷரீஃபிலே சொல்லும்போது சொல்கிறார்கள், விகாயத்துல்லாஹி அக்னத் அன் முலாஅஃபத்தின் மினத் துரூஇ வன் ஆலிம் மினல் உதுமி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி இவர்களை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால்,
லன்னுல் ஹமாம வ லன்னுல் அன்கபூத அலா ஹைரில் அனாமி லம் தன்சுஜு வ லம் தஹுபி என்று சொல்கிறார்கள். 8 காலு பூச்சியின் மூலமாகவும் அதே போல புறாவின் மூலமாகத்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இந்த 2 பொருளின் மூலமாக பாதுகாத்ததனாலே அகனத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூஇ, பெரிய விரோதிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு பெரிய